வந்து 3 மணி நேரம் தான் இருக்கு. 3 மணி நேரம் ஆஃப் பண்ணல. 3 மணி நேரம் தான் கரண்ட் இருக்கு. எனி டைம் ஆஃப்ல தான் இருக்கு. பச்சை குழந்தைங்க வச்சுக்கிட்டு அவஸ்தைப்படுறாங்க. வயசானவங்க அவஸ்தைப்படுறாங்க. நைட்ல குழந்தைங்களை தூக்கிட்டு இருட்டுல லாந்த வேண்டியதா இருக்கு. அந்த குழந்தைங்களை அமர்த்ததுக்கு ரொம்ப கஷ்டம். படிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கு. போன் பண்ண எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் கிடையாது. எந்த தலைவருக்கு எந்த இது பண்ணாலும் ரெஸ்பான்ஸ் இந்த வாரண்ட் அதோட வச்சிடறாங்க. அவங்க ஒரு நம்பர் கொடுக்குறாங்க, அதுக்கு போட்டா அது ரெஸ்பான்ஸ் இல்லை. இப்படி மாறி மாறி தான் நம்பர் கொடுக்குறாங்களே தவிர ரெஸ்பான்ஸ் கிடையாது. ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் தான் கரண்ட், 2 மணி நேரம் தான் இருக்கு. ஒரு சின்ன ஒரு தர கூட நனையாது, ஒரு மழை பெய்யும், அதுக்கு உடனே கரண்ட் ஆஃப் பண்ணிடுறாங்க. ஒரு காத்து அடிக்கு உடனே கரண்ட் ஆஃப் பண்ணிடுறாங்க. ஒரு ஏதோ ஒரு சின்ன ஒரு பிரச்சனை தான் மெயினா எங்க ஊருக்கு ஆஃப் பண்ணிடுறாங்க. காணத்தூர்ல இருக்கு, அங்க முட்டுக்காட்டுல இருக்கு, நடு பகுதியில மட்டும் ஆஃப் பண்ணிடுறாங்க. சின்ன ஒரு பிரச்சனை போத நாங்க போன் பண்ண ரெஸ்பான்ஸ் கிடையாது. எந்த ஒரு ரெஸ்பான்ஸ், அவங்க ஒரு நம்பர் கொடுக்குறாங்க, மாறி மாறி அடிக்கிறது, எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் கிடையாது. கடைசியில தான் நாங்க மறியலுக்கு வந்தோம். கடைசியில இந்த போராட்டத்துக்கு வந்து அப்படியாவது வருவாங்க. எந்த ஒரு தலைவரும் எட்டி பார்க்கறதில்ல. எந்த அதிகாரமா வர கிடையாது, எந்த தலைவருமா வர கிடையாது. ஓட்டு வாங்க மாதிரி உள்ளாட்சி தேர்தலோ இல்ல எலெக்ஷனை மட்டும் நம்ம மீரா நகர் கண்ணுக்கு தெரியும். மத்த அது வரை எந்த பிரச்சனைனா ரோடு பிரச்சனையோ, குப்பை பிரச்சனையோ, கரண்ட் பிரச்சனையோ, எந்த பிரச்சனையும் எங்க அதிகாரிகளுக்கு கண்ணு தெரியாது. எலெக்ஷன் வருது பாருங்க, அப்ப சமயம் மீரா நகர் கண்ணுக்கு தெரியும். இன்னைக்கு வந்து 1 மணி நேரம் ஈவினிங் 4 மணிக்கு போன கரண்ட் இன்னும் வரல. 4 மணிக்கு போன கரண்ட் வரல. மத்தியானம் வந்து 2 மணில இருந்து 3:30 மணி வரை இருந்துச்சு, அது வரல. அதுக்கப்புறம் ஒரு இடத்துல சின்ன இதா வந்து திருப்பி போயிருச்சு. மீன் ஃப்ரிட்ஜ்ல பால் கெடுது. குழந்தைங்க அழுகிற டைம்ல அந்த பாலை சூடு பண்ணதுக்கு கெட்டு போயிருது. பசியெல்லாம் ஒரு தோசை எடுத்துனா அது புளிச்சு போயிருது. எல்லா பொருள் ஃப்ரிட்ஜ்ல உள்ள பொருள் எல்லாமே வீணா போகுது. அந்த குழந்தைங்க அவஸ்தைப்படுதுங்க. ஒரு நேரம் ரொம்ப எங்களோட அந்த குழந்தைங்க ரொம்ப அவஸ்தைப்படுதுங்க. இது வந்து ஒரு மாத காலமா இந்த இஷ்யூ இருக்குங்க. டெய்லி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் எங்களுக்கு கரண்ட் கட் ஆகுது. இதனால வந்து குழந்தைங்க பாதிக்கப்படுறாங்க. ஸ்கூல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, படிக்க முடியல. பெரியவங்களுக்கு வந்து இந்த ரெஸ்ட் ரூம் தண்ணி இல்லாம போயிடுது. 4 மணி நேரம் 5 மணி நேரம் டெய்லி இதே இஷ்யூ. இந்த போராட்டம் வந்து 1 மாசமா நடந்துட்டு இருக்கு. எங்களுக்கு வந்து எந்த விதமான ரெஸ்பான்ஸும் இல்லை. அந்த இபியில் வந்து ஃபோன் போட்டாலும் ஃபோன் எடுக்க மாட்டாங்க, ரெஸ்பான்ஸ் இல்லை. அதனால தான் இன்னைக்கு மக்களை திரட்டி சாலை மறியல் போராட்டம் பண்ணோம். இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 250 வீடு இருக்கு சார். இந்த இபி பிரச்சனை வந்து இது 1 மாத காலமாக போயிட்டு இருக்கு சார். எங்களுக்கு 4 மணி நேரம் 5 மணி நேரம் கரண்ட் கட் ஆகுது. அங்கே இபி சைடில் வந்து எந்த விதமான ரெஸ்பான்ஸ் இல்லை. 4 மணிக்கு போன கரண்ட் இது வரைக்கும் வரல. ஆனா இந்த 1.5 மாசமா போகுது, 10 நிமிஷம் போகுது, அந்த மறுபடியும் வர்றது, ஒரு அரை அவர் நிக்கிறது, மறுபடியும் போறது. இப்படித்தான் ப்ராப்ளமா இருக்குது. நாங்க போன போட்டா என்ன செய்யறானுங்க, எடுத்து கீழே வச்சிடறானுங்க சிபில்ஸ. எத்தனை பேருக்கு தான் போடுறோம். இப்ப நானே போன் பண்ண தெரியாதவங்க, இப்ப வேக மருமக்கமாரு மகளுங்க போட்டு பேசினாலும் இதோ வந்துடும் அதோ வந்துட்டு விட்டுறாங்க. அந்த அப்ப என்ன செய்ய முடியும்? பிள்ளைங்க படிக்கிறதுக்கு ரொம்ப அவஸ்தைப்படுவோம். பச்சை பிள்ளைங்க குழந்தை அதுங்க கஷ்டப்படுதுங்க. நைட்டு போனாலும் கிராமத்துல ரோட்ல தான் கிடக்குறோம். எங்க நிலைமையை பாத்தீங்களா? எங்க ஊர்ல எந்த ஒரு இது இல்லை.